கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் 23 வெள்ளிக்கிழமை காலவேளை. இந்த காலவேளையில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடாத ஒரு பாவம் அப்படின்னு சொன்னால் துணிந்து செய்கிற காரியங்கள். தவறு என்று தெரிந்த பின்பும் அதை துணிந்து செய்வது தான் இன்றைக்கு மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. வேத புத்தகத்தில் 1 சாமுவேல் 13 கில்காலில் பெலிஸ்தர்கள் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார். இந்த வார்த்தை சவுலுடைய வார்த்தை. சாமுவேல் அவனிடத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். சவுல் இந்த வார்த்தையை சொல்வதற்கான காரணம் என்ன? சாமுவேல் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது 7 நாள் எனக்காக காத்திரு என்று சொன்னார். அப்படியே சவுலும் 7 நாள் காத்திருக்கிறார். சாமுவேல் வருவதற்கு சற்று தாமதமானது. இப்போ சவுலுக்கு பிரச்சனை என்ன? ஜனங்கள் சிதறுகிறார்கள், யுத்தம் வந்துவிட்டது. சாமுவேலையும் வரவில்லை. பலி செலுத்திவிட்டு யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று திட்டமிட்டவன் அவனே சொல்லுகிறான், துணிந்து செய்தேன் என்று சொல்லுகிறான். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் நம்முடைய வாழ்க்கையில் தவறுகளை துணிந்து செய்வது தான் மிகப்பெரிய பாவம். பலி செலுத்துவது ஆசாரியனுக்குரிய வேலை, இது ராஜாவின் வேலை அல்ல. ஆனால் பலி செலுத்த வேண்டிய வேலையை ஆசாரியன் வருவதற்கு முன்பாக ராஜா செய்து விட்டான். இதுதான் துணிவு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். மற்றவர்கள் செய்ய வேண்டிய வேலையை நம்ம தவறு என்று தெரிந்தும் நம்ம செய்வோம்னா அதற்கு தேவனிடத்தில் நன்மை வராது, சிக்ஷை தான் வரும். சாமுவேலிடத்தில் சொன்ன வார்த்தையின்படியே சவுலுக்கு சிக்ஷை காத்திருந்தது. என்ன சிக்ஷை? ராஜ்யபாரமே அவனை விட்டு தாண்டி இன்னொருவனிடத்திற்கு போய்விட்டது. ஆகவே இந்த காலவேளையில் துணிந்து பாவம் செய்யாதிருக்க உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை காத்து கொள்வாராக. காட் பிளஸ் யூ.